எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 11வது வசனம், மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. இங்க 2 மரணத்தை குறிச்சு இந்த வசனத்துக்குள்ள ஆவியானவர் ரகசியத்தை மறைக்கிறார். துன்மார்க்கனுக்கு இயல்பா மறிக்கிற மரணம், தேவனை அறிந்து ஊழியர் செய்கிற மேய்ப்பர்களா இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், நீங்க யாரா இருந்தாலும் தேவனால பாருங்க இரத்தத்தால கழுவப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய மரணம். என்ன பாஸ்டர், துன்மார்க்கனுக்கு மாம்சத்துக்குரிய மரணம், அது நமக்கு தெரியும். கிறிஸ்தவங்களுக்கு நீங்க ஆவிக்குரிய மரணம்னு சொல்றீங்களே, இப்ப முதல்ல நல்லா கவனிங்க, துன்மார்க்கனுடைய மரணத்தை குறித்து பார்க்கலாம். இன்னைக்கு உங்க வீடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு மந்திரம், செய்வினை, ஏவல்கள், அது மூலமா இன்னைக்கு உங்களுடைய ஆத்மாக்களை கட்டி வைத்திருக்கிறது. இன்னைக்கு மந்திரம், செய்வினை, சூனியம்ன்றது என்ன அப்படின்னா, உங்க ஆத்மா, உங்க சிந்த மண்டலத்தை தான் அவன் கட்ட முடியும். ஒரு மந்திரவாதி அவன் என்ன செஞ்சிருவான், முதல்ல உங்களை அவனுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவன் தன்னுடைய பாருங்க அசுத்தாவிகள் ஆறு உங்களுக்கு தெரியும், யார சொல்லணும்னா இன்னைக்கு விக்கிர ஆராதனைகளாய் வழிபடுகிற அத்தனை ஆவிகளை வைத்து அவர்கள் என்ன செய்வாங்க, உங்க குடும்பத்துக்கு விரோதமா ஏவுவாங்க. அதுக்கு உங்களுடைய காலடி மண் உங்களுக்கு தெரியும் பாருங்க, தலைச்சம்புள்ள ரத்தங்கள், அது போல பாருங்க அதுக்கு என்ன செய்வான், யாகம் கொடுப்பான். காலடி மண், அது போல உங்களுடைய முடி, அது போல மனுஷனுடைய ஒவ்வொரு அவயங்களை எடுத்து உங்களுக்கு என்ன செய்யறான். இன்னைக்கு துன்மார்க்கனுக்கு மந்திரம் செய்துதான் குடும்பத்துல பிறக்கும் பொழுதே என்ன செய்யுது, சிந்தனை கட்டுகள், சிந்தனை போராட்டம், நைட்டு தூக்கம் வர்றது இல்ல, நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள வேற யாரோ உலாவுற மாதிரி இருக்கு, ஒரு பயம், மரண பயம், எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல பயந்து. ஏன்னா அந்த மந்திரத்தினுடைய அந்த ஏவலுடைய எல்லா முடிவும் என்னன்னா, உங்க ஆத்மாவை எங்க கொண்டு போயிடணும், மரணத்துக்கு நடத்தி, மரணத்தின் பாதையில நடத்தி பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் துன்மார்க்கனுடைய மரணம். இதுக்கு விடுதலை தான் இயேசுவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். நீங்க ஏசப்பாவை நம்பி அவருக்காக வைராக்கியமா வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு இந்த இருக்கிற எல்லா கட்டதையும் அவர் உடைச்சு அவர் உங்களை கொண்டருவாரு. ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தவரு, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது புதுசா வர்ற பிள்ளைகளுக்கான மரணத்துக்கு உபயோகிக்கப்பட்டது. கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், இன்னைக்கு தேவனுக்காக வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகள், அவர்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும். அது எப்படி பாஸ்டர்? நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க வெளிப்படுத்தலுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் நல்லா கவனிச்சு பாருங்க. 1வது வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, கீழ்ப்பகுதி பாருங்க, நீ உயிர் உள்ளவன் பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறான். அப்ப உயிர் உள்ளவன் இருந்து எப்படி சாக முடியும்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உயிர் உள்ளவன் வசனம் நல்லா அங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நீ உயிர் உள்ளவன் பெயர் பெற்றும் நீ செத்தவனா இருக்கிறாய். அப்படின்னா அந்த மரணம் எதுனா ஆத்ம மரணம். ஆத்மால மரணம் அடைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய சபைகள் உயிர் உள்ளதுன்னு பேர் பெற்றிருக்கு, தேவனுடைய பாருங்க பிள்ளைகள்னு பேர் பெற்றிருந்தாலும் இன்னைக்கு ஆத்மால மரணிச்சிருக்கிறோம். அப்படின்னா உங்களுடைய சிந்தைகளை இன்னைக்கு என்ன செய்யறான், பிசாசு ஆளுகைக்குள்ள எடுத்துட்டான். அதனாலதான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பிசாசு சபையை, இந்த கட்டிடத்தை ஆளுகை செய்யறது இல்ல, அதை நடத்துகிற மேய்ப்பர்கள், தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள், இந்த கடைசி காலத்துல போராட விரும்புகிற தேவனுடைய யுத்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு அவனுடைய ஆளுகைக்குள்ள அவன் கொண்டு வர்றான். அதுக்குத்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு இந்த நாட்கள்ல, இன்னைக்கு இருக்கிற நம்முடைய நாட்கள்ல மேல் பூச்சான சத்தியங்கள், மேல் பூச்சான அற்புத அடையாளங்கள், மேல் பூச்சான பாருங்க காரியங்களை வைத்து நம்ம எதோட போராட முடியாது, அந்தகார சங்கிலிகளோட போராட முடியாது. அப்ப நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் எங்கள்கிட்ட தான் அபிஷேகம் இருக்கு, நாங்க தான் இரவு முழுவதும் ஜெபிக்கிறோமே. ஆனால் கர்த்தர் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட போராடுகிற தன்மையை கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. நீங்க வேணும்னா நீங்க அந்த காரியத்துக்குள்ள வர நீங்க பிரயாசப்படணும். அது போல அந்த அழைப்பு விசேஷித்த அழைப்பா இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு போராட்டம் இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம மேற்பூச்சாய் வைத்து அவனை விரட்ட முடியுமான முடியாது. இன்னைக்கு அதனாலதான் சில சபைகள் எழும்ப முடியல. இன்னைக்கு சில சபைகள் பூட்டப்படுகிற சூழ்நிலை, சில சபைகள் தரிசனம் இன்னைக்கு முடக்கப்படுற சூழ்நிலை, சில சபைகள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ள ஓடுறது, அவர்கள் ஆத்ம மரணம் அடைந்து நிறைய நாட்கள் ஆயிருச்சு. அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க அந்த பலிபீடத்தை அனல் கொள்ள முடியல. முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனால நடத்தப்படுற மேய்ப்பன் பிசாசனுடைய ஆளுகைக்குள்ள போய் இருக்கிறான்றதை எப்படி பார்க்க முடியும்னா, அவனுக்கு ஊழியத்துல சோர்வு வரும், அது போல தரிசனத்துல சோர்வு, அது போல சபைகள்ல ஜெபம் இருக்காது. அது போல சில ஜெபங்கள் நடத்தப்பட்டாலும், அதான் சில சபைகள்ல பாருங்க இன்னைக்கு ஆத்ம மரணம் அடைஞ்ச சபைகள்ல ஜெபங்கள் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா ஆவிக்குரிய தன்மையில பாத்தீங்கன்னா அங்க இருக்காது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன் இருக்காதுன்னா, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிசாசு ஜெயிச்சுட்டான், அவனுடைய ஆளுகைக்குள்ள அவனை கொண்டு வந்துட்டான்னா, அவன் கொடுக்கிற தந்திரம், அவன் காட்டுற சொப்பனத்தை தான் இவங்க நம்பி கர்த்தர் காட்டுறதுன்னு நினைப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சவுல் பழைய ஏற்பாடுல நம்ம பாக்குறோம், தாவீதையும் பாக்குறோம்,
சவுல் கர்த்தருடைய ஆவியானவர் விட்டு போனது கூட தெரியாம அவனும் ராஜ்யபாரத்துல தான் இருந்தான். ஆனா தாவீது ஆண்டவர் தனக்குள்ள வந்தது எப்பன்னு அறிஞ்சானோ அன்னையில இருந்து அவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டான். இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியர் நடத்துறோம், ஒரு ஜெப கூட்டம் நடத்துறோம், அதுக்கு நீங்க உறுதிமொழி வாங்கணும், உறுதிப்பாடு வாங்கணும். இது நீங்க தானா? ஒருவேளை பல ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி கூட நிக்கலாம், ஒருவேளை சிறு கூட்டமா கூட இருக்கலாம். நீங்க ஒரு பிரேயர் நடத்தி முடிஞ்சா நீங்க கணவனும் மனைவியா அந்த இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு நடத்தின ஜெபம் என் தேவனுக்கு பிரியமா இருந்துதான். நம்ம அப்படி செய்ய மாட்டோம் பாருங்க. அந்த பிசாசு நம்மளை ஆளுகைக்கு எடுத்தது எப்படின்னா, அற்புத அடையாளங்கள், ஹீலிங்ஸ், அது போல சுகம் எல்லாம் பார்த்த உடனே நம்ம இன்னைக்கு ஆண்டவர் தான் நமக்குள்ள இறங்கி செய்தார்னு போயிட்டு, ஆண்டவர் தான் செய்தார்ன்ற எண்ணம் நமக்கு அவன் விதைச்சிரும் போயிரும். அதனால ஒரு பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டோம், அதுக்காக ஜெபிக்க மாட்டோம். ஏன்னா அவங்க பார்வையில எப்படின்னா, ஆண்டவர் செய்திருக்காருப்பா. அதைத்தான் இங்க சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாருன்னா 7 சபைகளுக்கு எழுதுறாரு. அதுலதான் நீங்க நல்லா கவனிங்க. சொல்றாரு முதல் வசனம், நீ உயிருள்ளன்னு பேர் பெற்று கூட செத்தவனா இருக்கிறியே. ஆனா அதே வெளிப்படுத்தல் 3:5 நினைக்கிறேன், கீழே பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. வெளிப்படுத்தலுக்கு எழுதின சுவிசேஷம் பாருங்க, 3வது அதிகாரத்துல பாருங்க, 7வது வசனம் பாருங்க, மன்னிக்கணும் 7வது வசனம் பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு என்ன பிழைதெளிப்பியா சபைக்கு சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன். எத்தனாவது வசனம் பாருங்க, நல்லா கவனிங்க. 8வது வசனம் சொல்லுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து கூட நீ என்னை மறுதலியாமல், நல்லா கவனிங்க, மறுதலியாமல் உன்னுடைய கிரியையில என்ன செய்யற, என்ன குறிச்சு நீ என்ன செய்திருக்கிற, வைராக்கியமா நின்றுக்கிற. அதனாலதான் தாவீது திறவுகோலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய தன்மையை நிதானிச்சு பாருங்க. நீங்க ஒரு உபவாசம் போடுறீங்க, ஒரு ஜெபம் நடக்கிறீங்கன்னா, ஆவிக்குரிய மண்டலத்துல யுத்தம் இல்லாம நீங்க நார்மலா அதை செய்து முடிக்கிறீங்கன்னா, நீங்க இன்னும் அவனுடைய ஆளுகைக்குள்ள உங்க ஆத்மா மரணம் அடைஞ்சு பல நாட்கள் ஆயிருச்சு. அதான் தாவீது சங்கீதத்துல சொல்லுவாரு, என் ஆத்மாவை மரண கட்டுகளுக்கு விலக்கி பாதுகாத்தீர்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, அது ஆவிக்குரிய மரணத்தை அவர் குறிக்கிறார். என் மரண கட்டுகள் விலகணும். உன்னுடைய ஆவிக்குரிய தன்மை உன்னுடைய வாழ்க்கையில கொழுந்து விட்டு எரிஞ்சு தேவன் உள்ள வர்றதுக்கு அந்த வழி விசாலம் திறக்கணும். அந்த அளவுக்கு ஜோமனு, அந்த அளவுக்கு ஆவிக்குரிய தன்மைகளுக்குள்ள வாங்க. இன்னைக்கு பேர் பெற்ற கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது, பேர் பெற்ற ஊழியக்காரர்களாய் பேர் பெற்ற அடையாளங்களை வைத்திருக்க கூடாது. ஆவியானவருக்கு உகந்ததாய் மரண கட்டுகளை விலகி நான் என்ன செய்யணும், நான் நித்திய ஜீவனுக்கு போவேன்னு சொல்லி நீங்க அனல் கொண்டு எரியணும். இப்படி அனல் கொண்டு எரிஞ்சிங்கன்னா உங்க மெசேஜ்ல, உங்களுடைய வார்த்தையில, உங்க மூலமா பேசுகிற மெசேஜ் பாருங்க, தேவனுடைய வார்த்தையில தேவ ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும், சபை சீர்திருத்தல் இருக்கும், ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கும். என் தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனா ஆத்மா மரணம் அடைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு பேருக்கு உலகத்துக்கு நமக்கு வித்தியாசமே தெரியாது. அதைத்தான் நீதிமொழிகள் 24 அங்க 10-11 படிக்கிறார் பாருங்க. அங்க நீங்க படிக்கிறீங்க, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண போகிற ஆத்மாக்களையும். இது யாருன்னா பிசாசு கொண்டு போறது. துன்மார்க்கனை வேற விதமா, ஆவிக்குரியவனை வேற விதமா. அதால இன்னைக்கு உங்க ஆத்மா எந்த நிலைமையில இருக்கு, ஆத்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆத்மான்றது நம்முடைய சிந்தனைகளை என்ன செய்யும், கேஷ் பண்ணி வரும். பிசாசு உங்க சிந்தனைகளை மட்டும் ஆளுகைக்கு எடுக்க ஒப்பு கொடுக்காதீங்க. இன்னைக்கு நிறைய சபைகள் அவன் ஆளுகைக்கு எடுத்துட்டான். அப்படின்னா நடத்துற மேய்ப்பர்களை வச்சு எடுத்துட்டான். ஒரு மேய்ப்பன் அவனுடைய ஆளுகைக்குள்ள போட்டு அவனுடைய சபையே உள்ள போயிடும். அப்புறம் அடுத்த கட்டம் நம்ம பார்க்க முடியாது. நீங்க உங்களை நிதானிங்க. அந்த மேய்ப்பன் ஆவியானவரோட இருந்தா சபையினுடைய தரிசனம் பற்றி எரியும். ஜனங்கள் இவன் தேடி போ தேவையில்ல, சபையை தேடி ஜனங்கள் வரும். அதனால இன்னைக்கு பாருங்க, நீதிமொழிகள் 24 பாருங்க, அந்த 11வது வசனத்தை நம்ம படிச்சோம். 10வது வசனம் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால், இந்த ஆவிகளை போராட முடியாதபடி உனக்கு பலன் கொண்டிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை கட்டவிழ்க்க முடியாது. ஆரம்ப நாட்கள்ல இருந்ததை விட இந்த நாட்கள்ல பிசாசு தந்திரமா கட்டுறான். அப்ப ஆவிக்குரிய யுத்த மண்டலத்துல நம்ம ஆயத்தமா நின்றாதான், மார்க்கவசத்தை தரிச்சாதான் என்ன செய்ய முடியும், போராடி ஜெயம் எடுக்க முடியும். அதால உங்க சிந்தைகள், உங்க எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முன்னாடி ஒப்பு கொடுங்க. நல்லா இதுகளை மேற்கொள்ற பலனை ஏசப்பாட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். God bless you.